ஞானாலயா என்ற நூலகத்தை நான் புதுக்கோட்டையில் தொடங்குவதற்கு காரணம், புதுக்கோட்டை ஒரு காலத்தில் புத்தக கோட்டையாக இருந்தது. 1980க்கு முன்னால் இருந்த தமிழகத்தில் இருந்த பதிப்பாளர்கள் 13 பேரில் 10 பேர் நாட்டுக்கோட்டை நகரத்தார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், புத்தக பதிப்புலகில் ஒரு பெரும் மறுமலர்ச்சியை தோற்றுவித்தவர் என்று பாராட்டப்படுகின்ற சக்தி வை கோவிந்தன் ராயவரத்தை சார்ந்தவர். கோனார் நோட்ஸ் அறியாதவர்கள் யாரும் இல்லை. அதை வெளியிட்டு தமிழுக்கும் அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பழனியப்பா பிரதர்ஸை சார்ந்த பழனியப்ப செட்டியார் ராயவரத்தை சார்ந்தவர். அடுத்து வானதி பதிப்பகம், கவிதா பதிப்பகம், முல்லை முத்தையா, தமிழ் பண்ணை பதிப்பகத்தினுடைய சின்ன அண்ணாமலை போன்றவர்களாம் தேவக்கோட்டையை சார்ந்தவர்கள். பாரு நிலையம் செல்லப்பன் இந்த செட்டிநாட்டை சார்ந்தவர். அதே போல கலைஞன் பதிப்பகம் மாசிலாமணி மற்றுமுள்ள நீங்கள் யாரை எடுத்தாலும் பெரும்பாலானவர்கள் இந்த நகரத்தாராதான் இருக்கிறார்கள். அடுத்து இவர்கள் எல்லோரும் 1940களில் புதுக்கோட்டையை மையமாக கொண்டு பத்திரிகைகளையும் பதிப்பகங்களையும் தோற்றுவிப்பதற்கு காரணம், புதுக்கோட்டையில் யுத்த காலத்தில் பேப்பர் கண்ட்ரோல் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் தான் பத்திரிகை தொடங்குவதற்கான, பேப்பர் பெறுவதற்கான அனுமதி மிக எளிதாக கிடைத்ததோடு மட்டுமில்லை, அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்த ஒரு சமஸ்தானம். ஆகவே புதுக்கோட்டையை மையமாக வைத்து பலர் பல பத்திரிகைகளை இங்கே தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் பத்திரிகை என்று நினைத்தால் நினைவுக்கு வர வேண்டியது புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டையில் தான் டமாரம் என்ற பத்திரிகையை தோற்றுவித்தார்கள். சக்தி கோவிந்தன் அணில் என்ற பத்திரிகையையும், குழந்தைகள் உலக செய்தி என்ற பத்திரிகையையும், பாப்பா மலர், பாப்பா, டிங் டாங் என்று பல பத்திரிகைகள் குழந்தைகளுக்காக தோன்றியது இந்த புதுக்கோட்டையில். அதை அடுத்து சக்தி கோவிந்தன் மங்கை என்ற ஒரு பத்திரிகையை குகப்பிரியை என்பவரை கொண்டு ஆசிரியராக கொண்டு இந்த புதுக்கோட்டையில் நடத்தியிருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக இருந்த பதிப்பகத்தார்கள் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தையும் அதை ஒட்டிய நகரத்தார் பகுதிகளிலும் இருந்தவர்கள். இங்கே ஒரு நல்ல வழக்கம் செட்டிநாட்டில் இன்றும் எந்த ஒரு வைபவமானாலும், குழந்தையை தொட்டிலிடுவதானாலும் சரி, திருமண வைபவமானாலும் சரி, அல்லது தன்னுடைய பெண் குழந்தைக்கு பூப்பு நீராட்டு விழா நடத்துவதானாலும் சரி, அல்லது 60 கல்யாணம் நடத்துவதானாலும் சரி, 80 கல்யாணம் நடத்துவதானாலும் சரி, கிரகப்பிரவேசம் ஆனாலும் சரி, எல்லாவற்றிற்கும் தாம்பூலத்தோடு ஒரு புத்தகத்தை தருவது வழக்கம். அந்த தாம்பூலத்தோடு தருகிற புத்தகங்கள் எல்லாம் மிகவும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய அளவிற்கு பதிப்பிக்கப்பட்ட நூலாகும். குறிப்பாக அத்தகைய நூல்களை தயாரித்து கொடுத்தவர்கள் பெயரை சொன்னாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தமிழ்கடல் ராய சொக்கலிங்கம் போன்றவர்கள் அந்த புத்தகங்களை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ராயசுவை நான் சந்தித்த போது அவர் எனக்கு கொடுத்த ஒரு 20 புத்தகத்தில் பெரும்பாலானவை இத்தகைய நிகழ்ச்சியின் போது அன்பளிப்பாக பெரிய தனவந்தர்களும் கல்வியாளர்களும் செட்டிநாட்டைச் சேர்ந்தவர்கள் அளித்த புத்தகங்கள் தான். அவையெல்லாம் தொகுத்து அன்பளிப்பாக கொடுக்க ஏற்பாடு செய்தவர் தமிழ்கடல் ராயசு. மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம், லட்சுமி கல்யாணம், வள்ளி திருமணம் என திருவிளையாடற் புராணத்தை ஒட்டி, கந்த புராணத்தை ஒட்டி, பெரிய புராணத்தை ஒட்டி எல்லா நூல்களையும் தொகுத்து மிக அழகிய முறையில் சந்தி பிரித்து அதற்கு அடிக்குறிப்புகளோடு வெளியிட்ட பெருமை இந்த செட்டிநாட்டுக்கு உண்டு. மிக நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நூல்கள் எல்லாம். ஒரு திருமணத்தின் போது செம்பை செல்வம் என்று எல்ஆர்வி செம்பை வைத்தியநாத பாகவதரை பற்றி எழுதிய வாழ்க்கை வரலாறு ஒரு 250 பக்கம் கொண்ட நூல். ஜேசுதாசனுடைய குருநாதர் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். கல்கி மொழிபெயர்த்த
தாய்நாடு என்ற விவேகானந்தருடைய சொற்பொழிவு இங்கே அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வியை பற்றி விவேகானந்தர் பேசிய கருத்துக்களை எல்லாம் அவினாசிலிங்கம் செட்டியார் தொகுத்து அதை ஒரு நிகழ்ச்சியில் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே செட்டிநாட்டை மையமாக கொண்ட பகுதிகளில் இன்றும் ஒரு சாதாரண வீட்டில் கூட ஒரு 1000 புத்தகங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆக புத்தகங்களின் கோட்டையாக புதுக்கோட்டை விளங்குவதற்கு காரணம் இது ஒன்று. அடுத்து தமிழ்நாட்டிலேயே இந்த புத்தகங்களை வீடுகளில் வைத்திருக்கின்ற பழக்கமுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதியாக புதுக்கோட்டை விளங்கியதால் நான் என்னுடைய பணியையும் என்னுடைய நிரந்தர இருப்பிடமாகவும் புதுக்கோட்டையை மாற்றிக்கொண்டு நான் புதுக்கோட்டையிலேயே இந்த நூலகத்தை தொடங்கினேன். இன்னொரு முக்கிய காரணம், எதற்கெடுத்தாலும் சென்னையை நோக்கி செல்வது என்ற பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும். 1960க்கு முன்னால் வரை தமிழகத்திலே திருச்சியிலே ஒரு பதிப்பகம், கும்பகோணத்திலே பதிப்பகம், கோவையிலே, சேலத்திலே, திருநெல்வேலியிலே, மதுரையிலே என எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பான பதிப்பகங்கள் எல்லாம் இருந்தன. இன்று 2000ற்கு பிறகு 1980க்கு பிறகே கூட எல்லா பதிப்பகங்களும் சென்னையை மையமாக கொண்டு இயங்குகின்றன. ஆகவே தமிழகத்தில் மையமான பகுதியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையை நான் தேர்ந்தெடுத்தேன். அதுதான் முக்கிய காரணம். எதற்கெடுத்தாலும் சென்னையை நோக்கி போகிற பழக்கத்தை மாற்றி தமிழகத்தின் மையப்பகுதியான புதுக்கோட்டையில் ஒரு நூலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதற்கு ஆதரவாக உலகம் சுற்றிய தமிழர் ஏ கே செட்டியார் என்னை உற்சாகப்படுத்தினார். ஆம், தமிழகத்திலே மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு நூலகம் காரைக்குடியிலோ அல்லது புதுக்கோட்டையில் தான் அமைய வேண்டும். நீயும் ரோஜா முத்தையாவும் இதை பற்றி சிந்தித்து அதை செயல்படுத்துங்கள் என்று சொன்னார். ஏனெனில் தஞ்சை புதுக்கோட்டையிலிருந்து 30 மைல், திருச்சி 30 மைல், திண்டுக்கல் 60 மைல், மதுரை 60 மைல் ஆக எடுத்து பார்த்தீர்களால் எல்லாவற்றுக்கும் மையமாக இருந்த ஒரு பகுதியிலே இந்த நூலகத்தை தோற்றுவித்தேன். ஏனென்றால் கன்னியாகுமரியில் இருக்கின்றவர் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் செலவிட வேண்டும். ரயில் பயணமே ஏறத்தாழ ஒரு 15 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். பஸ்ஸில் வந்தாலும் அந்த நேரம் ஆகிவிடும். ஆகவே எல்லோருக்கும் மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த புதுக்கோட்டையை தேர்ந்தெடுத்தேன். இதுதான் புதுக்கோட்டையில் ஞானாலயாவை தோற்றுவிக்க முக்கிய காரணம். எனக்கு இந்த புத்தகம் சேர்க்கிற பழக்கம் கல்லூரி நாட்களிலேயே ஏற்பட்டு விட்டது. 1958 என்று நினைக்கிறேன். திருச்சி பழைய புத்தகங்களுக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு இடம். அதை அடுத்து காரைக்குடி, அதை அடுத்து புதுக்கோட்டை, இவையெல்லாம் பழைய புத்தகத்திற்கு முக்கியமான கேந்திரங்கள். திருச்சியிலே சுப்பையா செட்டியார், ராமசாமி என்பவர் பழைய புத்தக கடையில மிகவும் பிரபலமானவர்கள். அவரை தெரியாதவர்களே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அப்படி ஒரு முறை திருச்சி பழைய புத்தக கடையில் ஒரு புத்தகம் வாங்கினேன். அதற்குள்ளாக பாரதியாருடைய சுதேச கீதங்கள் இருந்தது. அது பாரதியே 1908 வெளியிட்டது. அந்த புத்தகத்தை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பெரிய புதையலை பெற்றதை போன்ற மகிழ்ச்சி. இரவோடு இரவாக அதை பிரட்டி பார்த்த பொழுது அந்த புத்தகத்தின் 13வது பக்கத்தில் என் மகனே என்ற தலைப்பில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் பாடியது என்று இருந்தது. ஏறத்தாழ ஒரு 43 கன்னிகள் 13ஆம் பக்கத்திலிருந்து 17ஆம் பக்கம் வரை. எனக்கு சந்தேகம், பாரதியே வெளியிட்ட சுதேச கீதங்களில் மதுரை முத்துக்குமரனார் பாடிய பாடல்கள் எவ்வாறு இடம்பெற்றது என்று மறுபடியும் அட்டைப்பகுதியை பார்த்தேன். பாரதியே வெளியிட்டதென பிரகடனம் செய்யப்பட்டு சமரப்பண பாடல் அருளுக்கு நிவேதனமாய் என தொடங்கும் பாடலோடு அந்த புத்தகம் வெளியிட்டிருப்பதை பார்த்தேன். எனக்கு சந்தேகம். விடிந்தவுடன் என் தந்தையிடத்தில் கேட்டேன், என்னப்பா பாரதியாருடைய கவிதையிலே இப்படி ஒரு கவிதை இடம்பெற்று இருக்கிறதே பாடல், அது எப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னார், பாரதி தன்னுடைய கவிதைகளை வெளியிடுவதற்கு முன்னால் ஒரு விளம்பரம் செய்தார். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் ஊட்டக்கூடிய பாடல்கள் பாடியிருக்கிறீர்களோ அவர்களை எனக்கு அனுப்புங்கள், என்னுடைய கவிதையோடு அதை சேர்த்து வெளியிடுகிறேன் என்று விளம்பரம் செய்திருந்தான். அந்த அடிப்படையில் கிடைத்த இந்த பாடலை அவன் தன்னுடைய கவிதையோடு வெளியிட்டிருக்கிறான் என்று சொன்னபோது எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. பாரதிக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் மிகுந்த மறந்த மனப்பான்மையும் இருந்திருந்தால்
இன்னொருவருடைய பாடலை தன்னுடைய கவிதையோடு வெளியிட்டிருப்பார் என்று நினைத்து பார்த்தேன். ஏனென்றால் இன்று கவியரசு கவி பேரரசு என்பதற்கு மறைந்த கவிஞரோடு வாழ்கிற கவிஞர்கள் போட்டி போடுகிற காலம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாரதி தன்னுடைய கவிதையில் இன்னொருவருடைய பாடலையும் சேர்த்து வெளியிட்டிருக்கிறான் என்றால் அவனுடைய மன உறுதியும் பரந்த உள்ளமும் எனக்கு தெரிந்தது. ஆகவே இந்த செய்தி அந்த புத்தகத்தில் நான் பார்த்த பொழுது அது பாரதியின் வரலாற்றிலே யாருமே குறிப்பிடவில்லை அதுவரை. பிறகு நான் சீனி விஸ்வநாதன் இடத்துல அதை சொன்னேன். அதற்கு பிறகு அவை பாரதி நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு அந்த செய்தியை அவரும் பல கட்டுரைகளிலே இடம்பெறும்படி செய்து பல நூல்களிலும் செய்தார். அதை அடுத்து இந்த முதல் பதிப்பில் தான் இந்த செய்தி இருக்கிறது, இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கின்றன, ஆகவே முதல் பதிப்பை தேட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு லேசாக அரும்பியது. அந்த காலகட்டத்தில் அண்ணாவினுடைய மக்கள் கரமும் மன்னவர் கரமும் என்ற ஒரு நூல் கிடைத்தது. அது இங்கிலாந்து புரட்சியை பற்றியும் சார்லஸ் மன்னனுடைய தலை சீவப்பட்டதை பற்றியுமான வரலாறு. அது திராவிட நாட்டிலே அண்ணா தொடர்ச்சியாக எழுதிய ஒரு கட்டுரை. 1968 அண்ணா முதலமைச்சரானவுடன் பிப்ரவரி 2 பரிமளம் பதிப்பகம் காஞ்சிபுரம் என போட்டு அவரே வெளியிட்டார் மக்கள் கரமும் மன்னவர் கரமும் என்று. 1969 பிப்ரவரி 3 அண்ணா மறைகிறார். இரண்டாம் பதிப்பு 1971 வருகிறது. உங்களுக்கு தெரியும், அண்ணா எதையுமே ஒரு மிகுந்த பின்னணியோடு பேக்ரவுண்டோடு பேசுவார், எழுதுவார். படிப்பவர்களும் கேட்பவர்களும் எதற்காக இத்தகைய ஒரு பீடிகையோடு இவர் இதை எழுதுகிறார் பேசுகிறார் என்று எண்ணுகிற பொழுதுதான் அவர் விஷயத்துக்கு வருவார். அதுபோல மக்கள் கரமும் மன்னவர் சிரமும் என்ற அந்த நூலில் இங்கிலாந்து நாட்டில் புரட்சி ஏற்படுவதற்கான சூழல் எவ்வாறு இருந்தது, மக்கள் எப்படி கொதித்து எழுந்தார்கள், எப்பொழுது புரட்சி வெடித்தது என்பதை சொல்லி இங்கிலாந்தில் புரட்சி வெடித்தது என்ற பகுதிக்கு வருவதற்கு 74 பக்கங்கள். 74வது பக்கத்தில் தான் இங்கிலாந்து புரட்சி வெடித்தது என்று வரும். அதன் பிறகு 128வது பக்கத்தில் தான் சார்லஸ் மன்னனுடைய தலை சீவப்பட்ட வரலாறோடு அது முடியும். 68 அவர் வெளியிட்ட பதிப்பிலே இருக்கக்கூடிய இந்த செய்திகள் மொத்தம் 128 பக்கங்கள் கொண்ட அந்த நூல் அவர் மறைவுக்கு பிறகு 71 வந்த பொழுது முதல் 74 பக்கங்கள் எடுக்கப்பட்டு இங்கிலாந்தில் புரட்சி வெடித்த பகுதியில் இருந்து சார்லஸ் மன்னன் தலை சீவப்பட்டது வரை உள்ள பகுதிகள் மட்டுமே இருக்கின்றன. 74 பக்கங்கள் எடுக்கப்பட்டு 54 பக்கங்கள் கொண்ட நூலாக இப்பொழுது இருக்கிறது. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எல்லோராலும் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற அண்ணாவினுடைய நூல்களுக்கு இந்த கதி என்றால் மற்றவற்றை பற்றி என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் இன்னொரு பெரிய அதிர்ச்சியும் அதிசயமான சம்பவம் நடந்தது. என் கைக்கு பாரதிதாசனுடைய முதல் கவிதை தொகுதி கிடைத்தது. அந்த முதல் கவிதை தொகுதியை தமிழ் நிலையம் வெளியீடு என பெயரிட்டு வெளியிட்டவர் குஞ்சிதம் குருசாமி. குத்தூசி குருசாமியினுடைய துணைவியார் குஞ்சிதம் குருசாமி BALT என போட்டு கடலூர் என போட்டு 1938 அதை வெளியிட்டிருந்தார். அந்த முதல் பதிப்பை எடுத்து பார்க்கிற பொழுது பாரதிதாசனுடைய வித்தியாசமான ஒரு படம், மார்பளவுக்கு மேலான அளவிலே உள்ள ஒரு படமும் அதிலே பாரதிதாசனுடைய சமர்ப்பண பாடலும், ஜஸ்டிஸ் ராமநாதனுடைய முன்னுரை, பெரியாருடைய அணிந்துரை, அக்ரஹாரத்து அதிசய மனிதர் வாராவனுடைய சிறப்புரை எல்லாம் இருந்தது. இந்த நூலை வெளியிட்ட வரலாறு ரொம்ப சுவையான ஒன்று. பாரதிதாசனுடைய முதல் கவிதை தொகுதி வெளிவந்ததே 1938 தான். அதை வெளியிட்டவர் குஞ்சிதம் குருசாமி. அதற்கு பாரதி காலத்திலேயே கவிதை பாட ஆரம்பித்த பாரதிதாசன் கவிதைகள் புத்தக உரு பெற்றது 38. இதை எவ்வாறு வெளியிட்டார் குஞ்சிதம் என்ற அறிகிற போது அவருக்கு தமிழ்நாட்டில் முதலாக கலப்பு மனம், சீர்திருத்த மனம், புரோகித மறுப்பு மனம், புரட்சிகர திருமணம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஒரு திருமணத்தை செய்து கொண்டவர்கள் குஞ்சிதம் குருசாமியும் குத்தூசி குருசாமியும்.
1929 அவர்களுடைய திருமணம் நடந்தேறியது. பெரியாரே ஈரோட்டில் தன்னுடைய வீட்டில் அவரே அழைப்புதல் அடித்து தங்கள் நல்வரவை விரும்பும் ராமசாமி நாகமே என அச்சிட்டு நடத்திய திருமணமாகும். அந்த காலகட்டத்தில் பெரியாரே இத்தகைய காதல் மனங்களையும் ஜாதி மறுப்பு திருமணங்களையும் புரோகித மறுப்பு திருமணங்களையும் முன்னின்று நடத்தினார் என்பதற்கு தொடக்கமாக அமைந்தது குஞ்சிதம் குருசாமியினுடைய திருமணம். இந்த தம்பதியருக்கு 1933 ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு குஞ்சிதம் ரஷ்யா என்று பெயரிட்டார். அப்பொழுது இயக்க கவிஞராக இருந்த பாவேந்தர் பாரதிதாசன் பாண்டிச்சேரியில் இருக்கிறார், கடலூருக்கு மிக அருகில். நம்முடைய இயக்கத்தோழருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதே, அதை பார்ப்போம் என சொல்லி ஒரு அரை பவுன் செயினை வாங்கி கொண்டு குஞ்சிதத்தை பார்க்க வருகிறார். இந்த அரை பவுன் செயினை அந்த குழந்தைக்கு மாட்ட எண்ணிய போது குஞ்சிதம் சொல்கிறார், என்னுடைய குழந்தைக்கு பொன்னகை வேண்டாம், தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய தாலாட்டு பாட்டை நீங்கள் ஏற்றி தாருங்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் 1930 தான் பேசும் படம் வருகிறது. இந்த பேசும் படம் அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் எல்லாம் பாடல் மூலமாகவே செல்லுகின்ற கதையாக அமைந்தது. ஒரு தமிழ் சினிமா என்றால் 32 பாட்டில் இருந்து 46 பாட்டு வரைக்கும் இருக்கும். எல்லாம் புராண வைதிக படங்கள். எங்கு பார்த்தாலும் இந்த புராண பாடல்களும் வைதிக பாடல்களுமே ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆகவே குஞ்சிதம் சொல்கிறார், எங்கு பார்த்தாலும் புராண படங்களும் புராண கீதங்களும் வைதிக பாடல்களுமாக இருக்கிறது. ஆகவே என் குழந்தைக்கு தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு தாலாட்டு பாட்டு வேண்டும் என்று கேட்கிறார். உடனே பாரதிதாசன் அந்த இடத்திலேயே அமர்ந்து எழுதிய பாட்டு தான் பெண் குழந்தை தாலாட்டு. அதன் கடைசி வரி, சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நகைத்து நீ கண்ணுறங்கு நாணி நீ கண்ணுறங்கு என முடியும். இதை மேற்கோள் காட்டாத பேச்சாளர்களே அந்த காலத்தில் இல்லை, எல்லாரும் மேற்கோள் காட்டுவார்கள். அப்பொழுது அம்மையார் சொல்கிறார், அப்பொழுதெல்லாம் பவுன் மிகவும் மலிவான விலை. பவுன் ஒரு பவுன் 13 ரூபா. அதனால ஒரு 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு ஒரு செயினை வாங்கிட்டு போறாரு. அது வேண்டான்னுறாங்க. இந்த கவிதையை கேட்ட உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. இவ்வளவு அற்புதமான கவிதை எழுதுகிறீர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து வெளியிட்டால் என்ன என்கிறார். அப்பொழுது பாவேந்தர் சொல்கிறார், நான் ஒரு பள்ளியிலே ஆசிரியர், என்னுடைய பொருளாதார நிலை நூல் வெளியிடுகிற அளவுக்கு இல்லை என்று சொன்னவுடன், வேண்டுமானால் நான் வெளியிட்டுக் கொள்ளட்டுமா என்கிறார். தாராளமாக என்கிறார். உடனே குஞ்சிதம் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்று அவருடைய கவிதைகள் வந்த இதழ்களை எல்லாம் திரட்டி அவருடைய குறிப்பு புத்தகத்தில் இருந்த கவிதைகளையும் எடுத்து ஒரு 192 பக்க அளவிலே ஒரு கவிதை நூலை வெளியிட முயற்சித்து அதை அச்சிட்டு அதனுடைய கிராண்ட் ப்ரூஃபை அவரிடத்திலே கொண்டு காட்டுகிறார். பாரதிதாசனுக்கு ஆச்சரியம் தரவில்லை. என்னம்மா இவ்வளவு பெரிய புத்தகத்தை 192 பக்கங்கள் இருக்கிறது, இதை எப்படி நீ அச்சிட்டாய், இதை எழுதுவதற்கு செலவு அதிகமாகுமே என்று கேட்டபொழுது அம்மையார் சொன்னார்கள், கடலூரிலே சைவ சித்தாந்த சமாஜத்தினுடைய செயலாளர், 1990 வரை அவர்தான் செயலாளராக இருந்தார், புரவலர் நாராயணசாமி நாயுடு இடத்திலே சென்று சொன்னேன். நாராயணசாமி நாயுடு அவர்கள் பாவேந்தருடைய கவிதைகள் அற்புதமான தமிழ் கவிதைகள், தமிழ் உணர்வை பெருக்கெடுக்க செய்யும் கவிதைகள் அவசியம் வெளியிட வேண்டும் என்று சொன்னார். அவர்தான் இதற்கு 200 ரூபாய் கொடுத்தார். அந்த தொகையிலிருந்து தான் இதை அச்சிட முயன்றேன் என்று சொன்னவுடன் இவருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. ஏனென்றால் இவரோ ஒரு நாத்திக கவிஞர். இவருடைய கவிதைகள் வெளிவதற்கு உதவிய நாராயணசாமி நாயுடு பழுத்த ஆத்திகர். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று சைவமும் தமிழும் தழைத்தோங்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு வாழ்க்கையை தொடங்குகிறவர். ஆகவே இந்த நாத்திகரையும் இந்த ஆத்திகரையும் பிணைத்தது அந்த தமிழ் உணர்வு. அதன் காரணமாக நமக்கு கிடைத்தது பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதை தொகுதி, முதல் தொகுதி. உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே பாரதிதாசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உடனடியாக அந்த நூலையே சமர்ப்பணம் என்று சொல்லி 16 வரியில ஒரு பாட்டு எழுதி கொடுக்கிறார். அந்த சமர்ப்பண பாட்டினுடைய கடைசி வரிகள், நாராயணசாமி நாயுடு அன்னவருக்கே எந்நூலை சமர்ப்பித்தேன், எந்நோக்கம் இந்நூலை பொன்னூலாய் செய்யும் பொருட்டுன்னு முடியும்.
தன்னுடைய கவிதை நூலையே நாராயணசாமி நாயுடுகாருக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த சமர்ப்பண பாடல் அங்கே இருக்கும், 16 வரி பாடல். ஜஸ்டிஸ் ராமநாதன் பெரியாரோடு இணைந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். சுயமரியாதை இயக்கம் என்று பெரியார் காங்கிரஸை விட்டு வெளிவந்தவுடன் 1925 துவங்கியது ஜஸ்டிஸ் ராமநாதன் வீட்டில்தான். இதற்கு பெயர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்று சொன்னது ஜஸ்டிஸ் ராமநாதன். அதற்கு தமிழாக்கமாக சுயமரியாதை இயக்கம் என்று பெயர் வைத்தவரும் ஜஸ்டிஸ் ராமநாதன். அவர் பின்னாலே காங்கிரஸில் அமைச்சராக இருக்கிறார். அவர்தான் கணம் ஜஸ்டிஸ் ராமநாதன் என்று போட்டப்பட்டிருக்கும். அவருடைய பாராட்டுரை, பெரியாருடைய அணிந்துரை, அகரகாரத்த அதிசய மனிதர் என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட வாரா அவருடைய சிறப்புரை, இந்த 3 அடுத்தடுத்து இருக்கும். இது முதல் பதிப்பில் இருக்கிறது. அடுத்து வந்த பதிப்புகளில் இந்த சமர்ப்பண பாடலும் இல்லை, இந்த சிறப்புரை, பாராட்டுரை, அணிந்துரை எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. பெரியாருடைய அணிந்துரையே எடுத்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கவிதை நூல் வெளிவதற்கு காரணமாக இருந்த நாராயணசாமி நாயுடுகாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பாடலும் இடிக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் நான் முதல் பதிப்பை எப்படியும் தேடி எடுக்க வேண்டும், அதை சேகரிப்பதற்கு ஒரு நூலகத்தை தோற்றுவித்தால் நன்றாக இருக்கும் என கருதி இந்த ஞானாலயாவில் முதல் பதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நூல்களை திரட்ட ஆரம்பித்தேன். அடுத்து தமிழில் பாரதி முதல் நேற்று மறைந்த சுஜாதா வரை எல்லோரும் பத்திரிகையில் எழுதிதான் புத்தகங்களாக வெளியிட்டு இருக்கிறார்களே தவிர யாரும் நேரடியாக புத்தகங்கள் எழுதியதில்லை. மூவாதற்கு ஒரு விதிவிலக்கு, அவர் எழுதிய 13 நாவல்களில் 9 நாவல்கள் நேரடியாக வெளியிடப்பட்டன. மற்றபடி தமிழில் வந்திருக்கிற அத்தனை புத்தகங்களுமே பத்திரிகையில் தொடராக வந்து பின்னால் துவக்கப்பட்டு வெளியானவைதான். கவிதைகளும் கூட பல்வேறு மலர்களிலும் பத்திரிகைகளிலும் வார மாத இதழ்களில் வந்து பிறகு துவக்கப்பட்டவைதான். எல்லாருடைய கவிதைகளும், எல்லாருடைய கட்டுரைகளும், எல்லாருடைய நாவல்களும். ஆகவே பத்திரிகை தான் இதற்கு மூலம். ஆகவே இலக்கிய சிறு பத்திரிகைகள் மிகப்பெரிய செல்வம். அதை கொண்ட நூலகம் தமிழ்நாட்டிலே இல்லை. ஆகவே இலக்கிய சிற்றிதழ்களை சேகரிக்கிற முயற்சியும் நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய நூலகத்தில் இன்றைய ஏறத்தாழ 90,000 புத்தகங்கள் இருக்கின்றன. 1200க்கு மேற்பட்ட சிற்றிதழ்களை சேகரித்து வைத்திருக்கிறேன். பாரதியினுடைய முதல் கவிதை தனிமை இறக்கம் 1904 வெளிவந்தது, விவேக பாடுவை. அந்த பத்திரிகை இடத்திலே இருக்கிறது. பாவேந்தர் தன்னுடைய கவிதை தொகுதி வெளிவருவதற்கு முன்னால் குத்தூசியையும் நோயலையும் ஆசிரியராக கொண்டு வெளிவந்த புதுவை முரசு முழுமையே என்னிடத்திலே இருக்கிறது. ஆகவே பத்திரிகை தொகுதிகளை எல்லாம் நான் சேகரித்திருக்கிறேன். வெள்ளைக்காரன் நமக்கு புத்தகங்களை வெளியிட்டுக் கொள்வதற்கான உரிமையை கொடுத்ததே 1835 தான். ஏறத்தாழ 178 ஆண்டுகள் ஆகிறது அச்சு புத்தகங்கள் தமிழில் வர ஆரம்பித்து. 1835க்கு முன்னால் ஆங்கில அரசு கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கும் கிறிஸ்துவ பாதிரியார்களும் தான் புத்தகத்தை வெளியிடலாம், அச்சகங்களை வைத்து நடத்தலாம் என்று செய்திருந்தார்கள். 1835க்கு பிறகுதான் தமிழர்களும் இந்தியர்களும் அச்சகங்களை தொடங்குவதற்கும் புத்தகங்களை வெளியிடுவதற்கும் உரிமை பெற்றார்கள். ஆகவே தமிழில் அச்சு புத்தகங்கள் வந்து 178 ஆண்டுகள் தான் ஆகின்றன. பத்திரிகைகள் வந்து 178 ஆண்டுகள் தான் ஆகின்றன. ஆனால் இந்த 178 ஆண்டுகளில் வந்த பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் கொண்ட நூலகம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த நூலகங்களில் ஒன்றாக கருதப்பட்ட மரமலை அடிகள் நூலகம் 2008 கரைந்து காணாமல் போய்விட்டது. செண்பகனூர் நூலகம் அது இன்று எல்லோராலும் அணுகக்கூடிய ஒன்று அல்ல. அதிலிருந்து அரிய புத்தகங்கள், இவற்றை பற்றிய செய்திகள் எல்லாம் மக்களுக்கு தெரியாது. தமிழிலே நல்ல பத்திரிகையை தொடங்க வேண்டும், தமிழ் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாண்டித்துரை தேவரால் தோற்றுவிக்கப்பட்ட 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் என்ற பத்திரிகை 1901 தொடங்கியது. அந்த செந்தமிழில் கொண்ட நூலகம் இன்று தமிழகத்தில் இல்லை. பாண்டித்துரை தேவர் பாண்டியன் வாசகசாலை என்ற ஒன்றையே ஏற்படுத்தினார். அது 1936 3வது முறையாக எரிந்து பாண்டித்துரை சேகரித்து வைத்திருந்த ஓலைச்சுவடிகளும் அரிய நூல்களும் எரிந்து போய்விட்டன.
இன்று இருப்பது எச்சமும் மிச்சமும் தான். ஆகவே உலகமே போற்றக்கூடிய ஒரு தமிழ் கருவூலமாக இருந்தது யாழ்ப்பாணத்து கலைமகள் நூலகம். அது 1983 இன வெறியர்களால் எரிக்கப்பட்டு விட்டது. தமிழகத்தினுடைய இலக்கிய செல்வங்களை எல்லாம், அரிய நூல்களை எல்லாம் கொண்ட ஒரு காப்பகமாக இருந்த கலைமகள் நூலகம் 1983 எரிந்து போய்விட்டது. ஆகவே இன்று எல்லாவற்றையும் கொண்ட ஒரு நூலகம் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த பழமையான செல்வங்களின் பெருமையை எல்லாம் உணர்ந்து எடுத்துச் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. இந்த நிலையில் அந்த புத்தகங்களினுடைய வரலாறையும் புத்தகங்களுடைய அருமை பெருமைகளையும் தெரிந்து செயல்படக்கூடிய ஒரு நூலகமாக ஞானாலயா விளங்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஏ.கே. செட்டியார் வரலாற்று நூல்களை எல்லாம் வெளியிட்டு, சாமிநாத சர்மாவினுடைய நூல்களை எல்லாம் வெளியிட்ட பெருமை கொண்ட பிரபஞ்ச ஜோதி பிரசுர உரிமையாளர் முறையூர் சொக்கலிங்கம் செட்டியார், தாகூருடைய நூல்களை மொழிவித்து அதற்காகவே ஸ்டார் பப்ளிகேஷனை தோற்றுவித்த வி.ஆர்.எம். செட்டியார் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு கொடுத்த அந்த உற்சாகத்தின் பேரிலும் அவர்கள் காட்டிய வழியிலும் இந்த ஞானாலயாவை நான் தோற்றுவித்தேன். இன்று தமிழ் தாத்தா என்று போராட்டப்படுகின்ற உவேசாவினுடைய நூல்களை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் அதிலே கடைசியில் வந்த மணிமேகலை பதிப்பிலே அந்த மணிமேகலை கதை சுருக்கம் எடுக்கப்பட்டு விட்டது. புத்த சரித்திரம், பௌத்த சங்கம், பௌத்த தத்துவம் என்ற அந்த முன்னுரை பகுதி 124 பக்கம் எடுக்கப்பட்டு விட்டது. பல பகுதிகள் தமிழ் தாத்தாவினுடைய நூல்களிலேயே இப்பொழுது இல்லை. அந்த நூல்களை எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையிலும் இல்லை. ஆகவே இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு நூலகமாக இது விளங்க வேண்டும் என்பதற்காக அரசு ஊழியனாக இருந்த நான், கல்வித்துறையிலே ஆசிரியனாக பணியாற்றிய நானும் என்னுடைய துணைவியாரும் எங்களுடைய பணி ஓய்வின் போது, ரிட்டையர்மெண்டின் போது கிடைத்த அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், பணிக்கொடை, கிராஜுவிட்டி கம்யூட்டேஷனில் நூலகத்திற்கென ஒரு கட்டிடத்தை கட்டியது நாங்கள் தான், 11 லட்சம் ரூபாயில். அதனுடைய விரிவாக்கம் இப்பொழுது முதல் தளமும் 2ஆம் தளமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 5400 சதுர பரப்படையில் ஒரு நூலகத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இதற்கு இந்த புத்தகங்களை பாதுகாக்க, துடைக்கவும், தூசி தட்டவும், அதற்கு காற்றும் வெளிச்சமும் கிடைக்கும்படி செய்யவும், அந்துரண்டை போடுவதற்குமே பல ஆயிரங்கள் செலவாகின்றன. இதில் 100-150 ஆண்டுகளுக்கு முந்தைய புத்தகங்கள் ஒரு 1200 இருக்கும். முதல் பதிப்பு நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நவீன அறிவியலின் அடிப்படையில் ஸ்கேன் செய்து பாதுகாத்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு இது பயன்படும். அதோடு கூட இந்த நூல் வெளிவந்த வரலாற்றை பற்றி நான் அறிந்த செய்திகள் பல வெளியீட்டாளர்களும் பல அறிஞர்களும் பல நூலாசிரியர்களும் என்னிடத்தில் சொன்ன செய்திகளை எல்லாம் பதிவு செய்து அந்தந்த ரேக்கில் இருக்கக்கூடிய அரிய நூல்களை பற்றிய வரலாறை நான் ஒரு நெருப்பட்டி அளவிலே உள்ள ஒரு டேப் ரெக்கார்டில் பதிவு செய்து மாற்ற எண்ணி இருக்கிறேன். அதுதான் என்னுடைய அடுத்த திட்டம். ஏன்னா மணிக்குடி எழுத்தாளர்களில் பெரும்பாலானவர்கள் சிட்டியிலிருந்து, செல்லப்பாவிலிருந்து, எம்.வி. வெங்கட்ராமனிலிருந்து, நான் சிதம்பரம் சுப்பிரமணியம், பிச்சமூர்த்தி, பூப்பாரா மற்றுமுள்ளவர்களை எல்லாம் நான் நேரடியாகவே அறிவேன். பூப்பாரா நான் பிறந்த கொஞ்ச நாளிலேயே அவர் மறைந்துவிட்ட காரணத்தில் அவரை பார்க்கவில்லை. மற்றபடி செல்லப்பா, எம்.வி. வெங்கட்ராமன், கரிச்சான் குஞ்சு, நான் பிச்சமூர்த்தி, நான் சிதம்பரம் சுப்பிரமணியம் எல்லாம் நான் நேரடியாக பழகியிருக்கிறேன். சிட்டியோடு அவர் கடைசி வரை என்னோடு தொடர்பு கொண்டிருந்தார். பல எழுத்தாளர்களோடு, இன்று வாழ்கிற எழுத்தாளர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு. அவர்களெல்லாம் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. இந்த புத்தகம் பிறந்த கதை, கவிதை பிறந்த கதை என்பது தனி. இவற்றையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆங்கில இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால், ஷெல்லி எந்த மரத்தடியின் கீழ் நின்று கொண்டிருந்தான், அவன் கடைசியாக படித்த கவிதை என்ன, அவன் படகிலே சென்று ஆற்றிலே மூழ்கிய போது அவன் கோட்டு பாக்கெட்டில் இருந்த கவிதை நூல் என்ன என்பதையெல்லாம் நமக்கு வரலாறாக சொல்லுகிறார்கள். வேர்ட்ஸ்வொர்த் லூசி என்ற பாட்டை எங்கே எழுதினான், எப்படி எழுதினான் என்ற வரலாறு இருக்கிறது. மேல்நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று உணர்வு தமிழர்களுக்கு இல்லை. அதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம்.
நமக்கு வரலாற்று பிரஞை நம்மளுடைய நவீன முற்போக்கு எழுத்தாளர்கள் சொல்லுகிற பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வரலாற்று பிரஞை மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தினால்தான் நம் தமிழ் இலக்கிய செல்வங்களை கொண்ட இந்த நூல்களை எல்லாம், இந்த இலக்கிய பத்திரிகைகளை எல்லாம் பாதுகாக்கின்ற முயற்சியிலே நாம் ஈடுபட தவறிவிட்டோம். அதை நிவர்த்தி செய்து அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பழம்பெருமையை உணர்த்தக்கூடிய இந்த பாரம்பரிய செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்று கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த முயற்சியில ஈடுபட்டு ஞானாலயாவை புதுக்கோட்டையிலே தோற்றுவித்திருக்கிறோம். ஞானாலயாவில் தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, வரலாறு, வைத்திய நூல்கள், இசை நூல்கள், நாடக நூல்கள், சமுதாய வரலாறை பற்றிய நூல்கள் எல்லாமே இடம்பெற்றிருப்பதைப் போல நமக்கெல்லாம் இத்தகைய ஒரு முயற்சிக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஆங்கில நூல்களையும் ஏறத்தாழ ஒரு 15,000 நூல்களை நான் இங்கே சேகரித்திருக்கிறேன். எல்லாமே சோர்ஸ் புக்ஸ். இப்ப வில் டூரண்ட் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் சிவிலைசேஷன், அதே போல தியாலஜியில் உள்ள முக்கியமான நூல்கள், பைபிளை பற்றிய வரலாறு, வேரியஸ் பைபிள் எடிஷன்ஸ், அதே மாதிரி குரான், அதே போல ஜே கிருஷ்ணமூர்த்தி, ரஜினீஷ், சிவானந்தா, சின்மயானந்தா போன்றவர்களுடைய நூல்கள், பிலாசபி, ராதாகிருஷ்ணனுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ், பெர்ட்ரண்ட் ரசலுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் எல்லாம் இருப்பதை போல ஆங்கிலத்தில் ஒரு பெரிய சிறப்பே அவர்களுடைய என்சைக்ளோபீடியாஸ். என்னிடத்துல சாம்பர்ஸ் என்சைக்ளோபீடியா, அமெரிக்கான என்சைக்ளோபீடியா, எஜுகேஷனல் என்சைக்ளோபீடியா, சயின்ஸ் என்சைக்ளோபீடியா, 20th century சயின்ஸ் என்சைக்ளோபீடியா என பல்வேறு விதமான கலைக்களஞ்சியங்கள் ஆங்கிலத்தில் வெளிவந்தவை நான் தொகுத்து வைத்திருக்கின்றேன். அதெல்லாம் மிக அரிய பதிப்புகள். அதே போல லைஃப் மேகசின் வெளியிட்ட ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாறும் மிக அபூர்வமாக பல்வேறு அறிஞர்களை கொண்டு ஒரு சிறந்த பதிப்பாக வெளியிடப்பட்ட 60களில் வெளிவந்த அந்த லைஃப் சீரீஸ் அவையெல்லாம் இருக்கின்றன. இவ்வாறு மூல நூல்களை நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன். தமிழிலே எப்படி சிறுகதை, நாவல் வாவேசையர் காலத்திலிருந்து தொடங்குகிறது என்று சொல்கிறோமோ, அதுபோல ஆங்கிலத்தில் உள்ள மூல நூல்களையும் நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன். பழமையான பதிப்புகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன. இந்த புதுக்கோட்டையில் பணியாற்றிய மன்னர் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராகவும் பின்னர் அதன் முதல்வராகவும் இருந்த ஆங்கில பேராசிரியர் டி சுப்பிரமணியம் அவர்கள் என்னுடைய இந்த முயற்சியை பார்த்து தான் சேகரித்து வைத்திருந்த 3000 ஆங்கில நூல்களையும் எனக்கு கொடுத்தார். நூல்களை கொடுத்ததோடு இல்லை, இந்த நூல்களை எல்லாம் கொடுத்து விட்ட பிறகு இந்த தேக்கு மர கண்ணாடி பீரோ எல்லாம் எனக்கு எதற்கு, அதையும் நீயே எடுத்துக்கொண்டு போ என மனமும் வந்து கொடுத்தார். அவர் சைக்கிளிலே தான் இங்கே வருவார். அவரை நல்ல முறையில் இதை வைத்திருக்கிறாயா என்று பார்த்துவிட்டு அவர் மன திருப்தி அடைந்தார். அதுபோல ஜோசப் என்ற பேராசிரியர், நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆங்கில பேராசிரியர், அவர் சேகரித்த ஒரு 300 புத்தகங்களையும், பெரியார் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய ஆங்கில பேராசிரியர் அவர்களும் தன்னுடைய நூல்களை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே அமெரிக்கன் லிட்ரேச்சர் தனி செக்ஷனாக ஒரு 2 ரேக்ல இருக்கு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு 3 ரேக்ல இருக்கு, என்சைக்ளோபீடியாஸ் ஒரு 6-7 ரேக்ல இருக்கு. ஆங்கில புத்தகம் இருப்பதை போலவே பழமையான சமஸ்கிருத நூல்களையும் ஒரு சில புலவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றையும் நான், எனக்கு சமஸ்கிருதம் தெரியவில்லை என்றாலும் சமஸ்கிருதம் தெரிந்தவர்களோடு அதனுடைய தலைப்பை எல்லாம் எழுதி அதையும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன். கிரந்த நூல்களும் ஒரு சிலவற்றை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் என்ன ஒரு மாறுதல் என்றால், இன்றைய தலைமுறை எல்லோரும் கம்ப்யூட்டருக்கு சென்று விட்டது, பேஸ்புக்கை படிக்கிறார்கள், ஆகவே புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். எந்த காலத்திலும் புத்தகத்திற்கு ஒரு மாற்று கிடையாது. எதுவுமே புத்தகத்திற்கு மாற்றாக அமையவும் முடியாது. ஒரு புத்தகம் என்பது நாம் பெற்ற குழந்தையை நம் கையில் வைத்து கொஞ்சுவதை போன்ற ஒரு உணர்வை ஊட்டக்கூடியது. கம்ப்யூட்டரிலே தொடர்ந்து பொன்னியின் செல்வனை படிக்க முடியாது. அவசரத்திற்கு ஏதேனும் ரெஃபரன்ஸ் குறிப்புகளுக்கு வேண்டுமானால் கம்ப்யூட்டரை பயன்படுத்தலாம். ஒரு 10 பக்கத்தை காப்பி எடுக்கலாம். 2000 பக்கம் உள்ள நாவல்களையும் 1500 பக்கங்களை கொண்ட நாவல்களையும் கம்ப்யூட்டரில் தொடர்ந்து படித்தால் நம்முடைய கண்ணுடைய கதி என்னாகும்? அதையெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மேல்நாட்டுக்கு, இங்கிலாந்துக்கு நான் சென்றிருந்த போது அந்த ஹீத்ரூ ஏரோ டிராம்ல
விமான நிலையத்துல உலகத்தின் புகழ்பெற்ற ஒரு விமான நிலையம் 1500 விமானங்கள் வரும், 1500 விமானங்கள் போகும். அங்க இருக்கிற புக் ஸ்டால்ல எல்லா இடத்துலயும் ஹாரி பாட்டரா வச்சிருந்தான். வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 மூணையும் எடுத்தா 3 பவுண்டுன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த புக் ஸ்டாலு ஏறத்தாழ ஒரு 400-500 அடி சதுரடி மேல உள்ள புக் ஸ்டாலு. அதுல எல்லா இடத்துலயும் ஹாரி பாட்டரா இருந்து இந்த விளம்பரத்தோட இந்த ஃபர்ஸ்ட் 3 வால்யூம்ஸ் ஒன்லி ஃபார் 3 பவுண்ட்ஸ். நான் அந்த புத்தக கடைக்காரர்கிட்ட கேட்டேன், என்ன புத்தகங்களுடைய படிக்கிற பழக்கம் குறைந்து விட்டதாகவும் புத்தகத்துக்குள்ள அந்த மதிப்பு மாறி வருவதாகவும் சொல்லுகிறார்களே என்று. அப்ப அந்த கடையில் இருந்தவர் சொன்னாரு, எதுவுமே புத்தகத்துக்கு மாற்றாக அமைய முடியாது. இதனுடைய உள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் என்றும் குறையாது. புத்தகத்தை படிக்கிற போது இருக்கிற இன்பத்தை நீங்கள் கம்ப்யூட்டர் வழியாக பெற முடியாது என்று சொன்னார். அது அங்கே இருக்கக்கூடிய நூலகங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த கருத்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அதுபோல பாட்லோயன் லைப்ரரியை பார்த்தேன். 85 லட்சங்களை கொண்ட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு நூலகம். அதை பார்த்த பொழுதுதான் நாம் செய்கிற காரியம் மிகவும் சரியான ஒரு காரியம், அது நல்ல வழியில் தான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் என்ற மன திருப்தி எனக்கு ஏற்பட்டது. ஆகவே ஆங்கில நூல்களும் சமஸ்கிருத நூல்களும் வைத்திய நூல்களும் வேறு சில ஜோதிட நூல்களும் கூட நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு நூலகம் என்றால் அனைத்து துறையை சார்ந்த நூல்களும் இருக்க வேண்டும், அனைத்து துறையை சார்ந்த அறிஞர்களுக்கும் அது உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற முறையில் சேகரித்துக் கொண்டு வருகிறேன். இன்று அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் மேல்நாடுகளுக்கு சென்று கணினியிலும் வேறு சில துறைகளிலும் பணியாற்றுகிறவர்கள் தமிழ் நூல்களை எதற்காக வீட்டில் அடைத்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அதை கழித்து கட்ட நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் முதியோர்கள் சேர்த்து வைத்திருந்த, தாத்தா பாட்டி சேர்த்து வைத்திருந்த அந்த புத்தகங்களை வீட்டை அடைத்துக் கொண்டிருப்பதாக நினைத்து அதை படிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று நினைப்பார்களே, ஆனால் அவர்களெல்லாம் ஞானாலயாவுக்கு அந்த நூல்களை தந்தால் அதை போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அதை அந்த ஞான செல்வங்களை எடுத்து கொடுப்போம் என்பதையும் உறுதி சொல்லி, அடுத்த தலைமுறையினர் தங்களால் பாதுகாக்க முடியாத அந்த நூல்களை நல்ல முறையிலே பாதுகாக்கிற ஞானாலயாவுக்கு அளித்து உதவ வேண்டும். அதுதான் அவர்கள் தமிழுக்கு செய்கின்ற பெரும் தொண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் எந்த பழமையான முதல் பதிப்பு யார் வீட்டில் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? நான் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஒரு சில இடத்துல சொன்னேன், 1985க்குள் பழம் பத்திரிகைகள் பல புத்தகங்களை சேகரித்தால்தான் உண்டு. தலைமுறை மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த நூற்றாண்டு போய்விட்டால் அடுத்த நூற்றாண்டில் இவைகளெல்லாம் பெறுவது கஷ்டம் என்று சொன்னேன். எனக்கு தெரிந்த பல பழமையான நூலகங்கள் எல்லாம் இன்று இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. ஆகவே பழைய நூல்களை காப்பாற்ற முடியாதவர்கள், அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள், தமிழில் படிப்பதை விரும்பாதவர்கள், தமிழ் நூல்களுடைய தேவை குறைந்துவிட்டது என்று நினைப்பவர்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய நூல்களை ஞானாலயாவுக்கு தந்தால் அதை பாதுகாக்க முடியும் என்ற உறுதியும் சொல்லி இந்த கருத்தை உங்களுக்கு முன்வைத்து விடைபெறுகிறேன்.